இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வாஸ் அ கம்ப்ளீட் லெட் டவுன். நான் என்னெல்லாம் பயந்துருந்தனோ, ஃபர்ஸ்ட் பார்ட்ல எதெல்லாம் நடக்கக்கூடாது, படத்துல எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் பயந்து இருந்தனோ, அது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஃப்ராங்கா சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த வார் சீன் வந்து ஒரு ரஷ்ட பாகுபலி மாதிரி இருந்துச்சு. பீக் தமிழ் லிட்ரேச்சர் மாதிரி அது கல்கியோட பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க. பட் ஐ ஃபீல் கல்கியோட ஒர்க்ஸ்லயே தெர் ஆர் பெட்டர் புக்ஸ். லைக் நான் சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கேன் அண்ட் பார்த்திபன் கனவு. ரெண்டும் வந்து ப்ரீக்வல் சீக்வல் மாதிரி இருக்கும். அது வந்து இதை விட பெட்டரா இருக்கும். அது ஒன்லியே நான் அப்பவே சொல்லியிருந்தேன், மணி ரத்னம் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஆர்ட் ஒர்க், ரைட்? அதுவே இந்த படத்துல உருப்படியா இல்லை. எதை வச்சுதான் விட்டு கொடுக்கறது இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்படிதான் இருந்துச்சு. நான்லாம் ஆர்ட் ஒர்க் கூட நல்லா இல்லைன்னா ஹீஸ் நோன் ஃபார் இட், யூனோ. வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப், இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இந்த வாரம் எபிசோடில் வந்து நம்ம மணிரத்னம் இயக்கி கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் புத்தகத்தை மையமாக வச்சு வெளியான PS2 படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பாரதி இருக்காரு அண்ட் கிரான்பெரி இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அகெயின் ஐ வில் ஸ்டார்ட் வித் யூ கிரான்பெரி. வாட் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம்? ஹவு டிட் யூ ஃபீல்? வென் ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு PS1 விட PS2 பெட்டராக ஒர்க் அவுட் ஆச்சு. Okay. And I felt technically also, be it cinematography or the frames ஆகட்டும், everything was better in PS2. It felt like okay, அப்போவே ஷூட் எடுத்தாங்க, பட் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் பெட்டராக எடுத்த மாதிரி தான் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. லைக் மோர் பாலிஷ்ட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேர் வர் சர்டன் சீன்ஸ் வேர் எனக்கு வந்து கேரக்டர்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க எமோஷ்னலி. அது மோஸ்ட்லி 99% பிகாஸ் PS1ல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அந்த கேரக்டர்ஸோடய ட்ராவல் ஆகி PS2ல அவங்களோட அட்வென்ச்சர்ஸோட நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. பாரதி, வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம்? ஓகே, நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஒரு சைல்டுஹுட் மெமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இட் வாஸ் லைக் ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் லீவுன்னு நினைக்கிறேன். ஒரு 60 days லீவ் இருந்தோம். பிகாஸ் வி ஹேட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் நிறைய லீவ் இருக்கும், எக்ஸாம் முடிச்சுட்டு. ஸோ அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் இந்த புக்கை. ஓகே ஓகே. புக் வாஸ் given to me by my அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கல்கி புக்கு வரும் வாரம் வாரம். அதை வாங்கி அந்த பேப்பர்ஸை கட் பண்ணி பைண்ட் பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து 80s. ஓகே. அண்ட் எனக்கு கையில் வந்தது வந்து 90s. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் பாஸ் டவுன்னு. ஓகேவா? எல்லாருமே படிச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா படிச்சிருப்பாங்க, எங்கள் கசின்ஸ். ஓகே. ஸோ அவங்களாம் படிச்சிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் எனக்கு படித்தேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் மறட்டேன் அதுக்கப்புறம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே இட் வாஸ் ஒன் ஆஃப் த புக் அப்படின்னு நான் மறந்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் பார்த்தேன். ஓகே. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் பார்க்கும்போது தான் வந்து ஐ வாஸ் திங்கிங் அதோட மேக்கிங் வீடியோவும் அப்போ ரொம்ப பாப்புலர். அது வந்து இவ்வளோ சீக்கிரம் இப்படியே கிடைக்காது. ஐ மீன் யூடியூபா அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 2003 வந்தது. அது பாஸ்ட் ஆன். ஆமாம், 2003 லாஸ்ட் பார்ட். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் யோசிப்பேன், ஒரு வேளை நம்ம ஒரு வருங்காலத்தில் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னா நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும். பட் ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் ஸ்டோரி. 3 parts, 4 parts or 5 parts. ஈவன் அந்த 5 parts புக் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் போச்சு. அண்ட் அடுத்தது மணிரத்னம் சார் வந்து படம் எடுக்கிறாருன்னு, நான் இந்த படத்தை எடுக்க போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு தாட் என்னமா, ஐயோ இந்த டைரக்டர் வந்து படத்தை சொதப்பக்கூடாது அப்படின்றதுதான் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டது என்னன்னா, இதை இன்டர்பிரிட்டேஷனாக இது பண்ணக்கூடாது. ஆர் வந்து இப்போ தளபதி வந்து மகாபாரத் இட் ஒர்க் அவுட் தேர். ஓகே. அந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு சென்ஸ் எடுத்துட்டு கான்டெம்பரரி டைம் லைனில் பண்ணிடுவாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே. அப்புறம் தென் ஐ காட் டு நோ ஓகே அந்த பழைய ஸ்டோரியை தான் எடுக்கிறாரு. அண்ட்
சேம் டைம் லைன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான் இருக்கும், செமி ஃபிக்ஷன் திஸ் அப்படின்னு வந்து ஓகே அட்லீஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஈவன் PS1 ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல. ஓகே லாஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்ட் டே காலையில் நிறைய பேர் சொன்ன உடனே நல்லா இருக்கு, இட் வாஸ் ஃபைட் லைக் வாட்சிங் அப்படிங்கிற ரீடிங் அ நாவல் அப்படின்னு சொன்னாங்களா. நான் அதனால அவசரமாக போய் பார்த்தேன். இந்த வீக்கெண்ட்லேயே வந்து ஒரு 2 தடவை பார்த்தேன். ஓகே அண்ட் அஃப்கோர்ஸ் PS1 வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் த நேரேஷன் வாஸ் குட். அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட்லாம் இருக்குது நிறைய, லைக் ஃபுல் மீது காமிக்க முடியல அப்படின்னாலும் வந்து லைக் தி ஷார்ட் அண்ட் த நேரேஷன் நிறைய இதை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி தான். வந்து எனக்கு என்னோட ஜேர்னி தான் அது. அதை பார்க்கும்போது ஐ வாஸ் ரீலிவிங் ஆல் தோஸ் பேஜஸ், ரைட். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே 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 நான் என்னென்னவா பயந்தனோ அதெல்லாம் அந்த படத்தில் இல்லை, ஓகேவா. ஸோ அதனால வந்து ஐ வாஸ் லைக் ஓகே ஐ கேன் மேனேஜ் திஸ், ஐ மீன் லைக் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு PS2 வந்து அந்த மாதிரி தான். ஓகே டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் முன்னாடி போகிறேன், நான் ஃபஸ்ட்டு படத்தை மட்டும் சொல்லிடுறேன். அப்போ இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் half an hour வாஸ் அ கம்ப்ளீட் லெட் டவுன். ஓகே ஆஃப்டர் த அந்த கரிகாலன் டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் லெட் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் என்னெல்லாம் பயந்து இருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில், எதெல்லாம் நடக்கக்கூடாது படத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் பயந்து இருந்தனோ அது லாஸ்ட் half an hourல நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் லைக் அ பேட் எண்டிங் டு எ குட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே அஃப்கோர்ஸ் PS1 வந்து பாக்ஸ் அவுட் பெட்டர் ஃபார் மீ தென் PS2. இதில் நான் நிறைய ரீசன் சொல்லுவேன். ஐ மீன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயினாக திங் என்னன்னா வந்து ஐ ஆம் நாட் கோயிங் டு கம் பிட்வீன் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது, கல்கி என்ன எழுதினாரு வெர்சஸ் மணிரத்னம் என்ன எழுதினார் அப்படின்லாம் நான் ஓகே. பட் ஸ்டில் டு பாயிண்ட் அவுட் ஆஃப் திங்ஸ் வந்து என்னன்னா, புக்கில் கல்கி வந்து எப்படி எழுதியிருப்பாருன்னா தேர் ஆர் சர்டன் திங்ஸ் ஓப்பன் டு இன்டரப்ட். ரீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ மேபி சம்படி கேன் இமேஜின் சம்திங், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. எதுவுமே டிஃபைன்டாக இருக்கு. பட் மணிரத்னம் இங்கே வந்து ஹி சோஸ் டு டூ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத எடுத்திருக்காரு. கரெக்டா? இப்போ வந்து இன்கேஸ் அஃப்கோர்ஸ் அதில் வந்து ஆதித்த கரிகாலன் யாரை குத்துவாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, ஓகேவா, புக்கில். ஸோ இதில் வந்து ஹி சோஸ் டு டெலிபரேட்லி என்னோட வெர்ஷன் இதுதான். நான் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படி தான் பண்ணாங்க, நந்தினி தான் ஐ மீன் லைக் போத் கில்லிங் ஹிம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சொல்லியிருக்காரு. அண்ட் த ஆரிஜின் ஆஃப் நந்தினி இதெல்லாம் வந்து இட் வாஸ் ஸோ மிஸ்ட்ரி. அதுதான் வந்து புக்கு படிக்கும் போது வந்து இட்ஸ் லைக் நோலன் மூவிஸ் பார்க்கும்போது தான் அது ஓப்பன் ஹேண்டடாக இருக்கும்ல, அதனாலே வந்து பீப்புள் வில் ஸ்டார்ட் மோர் திங்கிங் ஸ்பீக்கிங் அபவுட் இட் மோர் அண்ட் இன்டர்பிரேட்டிங் த ஓன் வெர்ஷன். அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் லே டவுன் ஃபார் மீ. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் சொல்லுவேன், ஓகேவா. ஓகே நாட் இதுதான் இவர் இப்படி பட்டாரே அப்படின்லாம் நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே வச்சிருக்கலாமே அப்படின்னு. இல்லை இவர் சூஸ் பண்ணது வந்து தப்பு அப்படின்லாம், ஓகேவா. தட் இஸ் ஒன். ஐ மிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எபிசோட்ஸ் வந்து வந்தியத்தேவனோட POV புக்கில், ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். சில இது வந்து பார்த்தோன்னா பூங்கழி ஆஃப்டர் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்கில் வந்து இவங்க இதில் விழுந்துடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவ வந்து இது வரைக்கும் கூட்டிகிட்டு போவாள், அந்த புத்திஸ்ட் இருக்கிற பிளேஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அது ஃபுல்லாகவே பூங்கழியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எபிசோட்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. அதெல்லாம் இதில் சுத்தமாகவே இல்லை. ஐ கைண்ட் ஆஃப் மிஸ்ட் தட். அது ஒன்று. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வார் சீனை பற்றி சொல்லவே தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட். ஸோ தீஸ் ஆர் மை தாட்ஸ். ஆக்சுவலி எனக்கு PS1 வந்து ஒர்க் அவுட் பெட்டர் பிகாஸ் த லொக்கேஷன், செட்டிங் அப் ஆஃப் த வேர்ல்டு, அந்த டைமில் எப்படி அந்த வேர்ல்டு இருக்குன்னு அவர் செட் பண்ணது, அது எல்லாமே பெட்டர் ஓகே கம்பேர்ட் டு யூஸ். ஓகே. ஸோ நீ சொல்லுப்ப, யூ டோன்ட் லைக் த புக், எதுக்கு நீ பாட்காஸ்ட் எடுக்கிறேன்னு எனக்கும் தெரில, சரியா. இப்போ நீ சொல்லுடா. சி அகைன் இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் லைக் த புக். எனக்கு புக்கு பிடிக்கும். சி நான் திரும்ப சொல்கிறது தான், எனக்கு புக்கு பிடிக்கும். பட் ஐ ஸ்டில் கன்சிடர் தட் இஸ் an overrated புக், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஐ லைக் த புக், ஐ லவ் த புக். ஏன்னா பக்க மசாலா புக் அது.
யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து படிக்கலாம். இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ புதுசாக தமிழில் வந்து புக் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். பொன்னியின் செல்வன் என்னதான் வந்து 5 பாகமாக இருந்தாலும் எடுத்தா வந்து அது கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது, நான் புட் டவுனபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான புக் அது. ஸோ அந்த ஆங்கிள் வந்துட்டு அஸ் அ ஹோல் புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அகெயின் ஐ ஃபீல் தட் இட் இஸ் ஓவர் ரேட்டட். ஐ மைட் பி ராங், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் ஓவர் ரேட்டட் புக். ரொம்ப ஓவராக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. பீக் தமிழ் லிட்ரேச்சர் மாதிரி அது கல்கியோட பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க. ஐ ஃபீல் கல்கியோட ஒர்க்ஸ்லயே தெர் ஆர் பெட்டர் புக்ஸ். லைக் நான் சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கேன் அண்ட் பார்த்திபன் ரெண்டும் வந்து ப்ரீக்வல் சீக்வல் மாதிரி இருக்கும். அது வந்து இதை விட பெட்டரா இருக்கும். ஸோ இதை ரொம்ப ஓவர் தான் பண்ணியிருப்பாங்க. பீக் தமிழ் லிட்ரேச்சர் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்போம். எக்ஸாக்ட்லி. இஃப் யூ ஆஸ்க் மீ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் பாரதி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இட் ஒர்க் மச் பெட்டர் கம்பேர்ட் டு த செகண்ட் பார்ட். ஆனால் டெக்னிக்கலாக வந்துட்டு செகண்ட் பார்ட் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஸ் அ ஓவரால் ஸ்டோரி ஒரு கொஹிசிவாக வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்தியத்தேவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தியத்தேவன் சுற்றி நடக்கிற அவன் கண்டுபிடிக்கிற விஷயங்கள், அந்த உலகத்துக்குள்ளே வந்து வந்தியத்தேவன் மூலமாக நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. பட் இந்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே கம்ப்ளீட்லி மேட் இட் இன்டு சம்திங் எல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அப்படியே 180 டிகிரி டேர்னாக வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டில் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது. பட் கிராஃப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் ஒர்க்ஸ் மச் பெட்டர். அந்த ஸ்டேஜிங், ஒரு சில ஸ்டேஜிங் ஆகட்டும், எஸ்பெஷலி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் நந்தினி அந்த 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 கன்ஃபரன்டேஷன் சீன், அந்த டுவர்ட்ஸ் அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக புகழ்ந்தாங்க, அந்த ஸ்டேஜிங் எல்லாமே வந்து. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவனும் குந்தவையோட அந்த ஒரு மீட் பண்ணுற சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்த மாதிரி தான். அதோட ஸ்டேஜிங்கும் நல்லா இருந்தது. அதில் ஒரு லைட்டாக ஒரு மிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃப்ளர்டேஷன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ எனக்கு அகெயின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒர்க்ஸ் மச் பெட்டர் தென் செகண்ட் பார்ட் அஸ் அ ஓவரால் ஸ்டோரி. பட் கிராஃப்ட் வைஸ் வந்து செகண்ட் பார்ட் ஸ்டாண்ட்ஸ் மச் மோர் டாலர் அப்படின்னு நான் சொல்லுவேன் பர்சனலாக. அடுத்து வந்து லெட்ஸ் பிரிங் இட் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேட்கணும்னு நினைச்சது பாரதி, நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து இந்த படத்தை செகண்ட் பார்ட்டை வந்து ஆதித்த கரிகாலன் நந்தினியோட லவ் ஸ்டோரியாவே வந்து ட்ரீட் பண்ணது, ஹவு டு யூ see that? இல்லை, தட் இஸ் ஒன் ஆஃப் த பிவட்டல் பாயிண்ட்ஸ் இந்த நாவல் ஆல்சோ. கரெக்டாக அது வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து இட் வாஸ் பிட்வீன் ஆதித்ய கரிகாலன் அண்ட் மதுராந்தக தேவர். இவங்க ரெண்டு பேருக்கு தான் யாருக்காவது பண்ணணும் அப்படின்ற ஒரு சிவில் வார் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அதை நோக்கி தான் அந்த எல்லா அரசியல், அங்கே நடக்கிற அரசியல் எல்லாம் போயிட்டோம். இந்த பாயிண்டில் அது வந்து இட் பிரெயின் டவுன் ரைட். நான் செத்துட்டானா இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நடக்கிற கன்ஃபியூஷன்ஸு, அதுலேருந்து வர ஒரு ரெசல்யூஷன் வரும் இல்லையா? இப்போ அந்த ரெசல்யூஷனெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்டப்பாக பண்ண மாதிரி கரெக்டாக. அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கப்புறம் வர ரெசல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்டப்பான, அதுக்கு கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். கரெக்டா? இந்த பாட்டோட ப்ரொலாகே வந்து பார்த்தோன்னா ஐ லைக் தட் ப்ரொலாக். ஓகேவா, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது எதுனா இங்கே ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி, பேக்ரவுண்ட் என்ன நடந்தது அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் மோர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் தட் ஒன் அப்படின்றது வந்து சம் பீப்புள் லைக் இட். எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இதை விட்டுட்டோமே அப்படின்றது. ஈவன் இந்த வார் சீக்வன்ஸை எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 15-20 மினிட்ஸை வந்து இந்த அதுக்கப்புறம் நடக்கிற கரிகாலன் செத்ததுக்கப்புறம் நடக்குது இது ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அதுலேருந்து வர ரெசல்யூஷன்ஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இட் வாஸ் மோர் டுவர்ட்ஸ் தட் ட்ராமா. ரைட், திஸ் இஸ் அ ட்ராமா. ஆக்சுவலி இந்த நாவல் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ட்ராமா. இட்ஸ் நாட் அ வார் மூவி, இட்ஸ் வார் ஸ்டோரி. இட்ஸ் நாட் அ இது மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. பட் வாட் எவர் வி காட் இன் தட் போர்ஷன்ஸ், ரைட், பொருளாதார இருக்கட்டும், ஈவன் அந்த கடவுள் மாளிகையில் கடந்த அந்த சீன்ஸ் வந்து செட்டப் ஆகி அது எல்லாமே நல்லா. ஐ லைக் இட். பட் தே குட் ஹவ் டன் மோர். ஓகே, இல்லை ஓகே, இதே ப்ராப்ளம் தான் எனக்கு வந்து. why I'm saying this is, எனக்கு வந்து மூவியில் ஒரு ஃப்ளோ பிடிக்கும். ஃப்ளோ இருக்கிற மூவி வந்து எனக்கு பிடிக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஃப்ளோ இருக்கிற மூவினா லைக் இட் கோஸ் ஃப்ரம் ஒன்
ஒன் ஸ்டேஜ் டு அனதர், ஒன் ஸ்டேஜ் டு அனதர், அண்ட் ஹவு இட் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃப்ளோ இருந்தது. அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு வெற்றிமாறன் படங்களில் வந்து நிறைய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஒரு சீனும் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறதுலாம் செம்மையாக இருக்கும். இப்போ வட சென்னையில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த இன்டர்வல் சீன், அந்த போர்வைக்குள்ளே எல்லாரும் வந்து சண்டை, தட் சீன் வாஸ் குட். ஓகேவா? அடுத்து எங்கே போகும், அடுத்து எங்கே போகுது, அடுத்து எங்கே போகுது அப்படின்ற மாதிரி அது இருக்காது. அந்த ஸ்டேஜ் அந்த சீன் நல்லா இருக்கும், அடுத்து வேற எங்கேயோ போயிடுவாங்க. கரெக்ட். எனக்கு இப்போ வெற்றிமாறன் படத்தில் நிறைய ஐ மீன் லைக் ஒரு ஐ கம் அவுட் ஆஃப் த தியேட்டர் அன்சாட்டிஸ்ஃபைடு இன் ஹிஸ். எல்லாருமே ரொம்ப ரேவா அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து எங்கேயோ போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிருவாரு. ஆனால் the way the actors acted in the particular scene or the particular sequence, அதெல்லாம் நான் அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே ஃபீல் ஆச்சு. I did not come out of the theater with a satisfied feel. அது because of all these changes and other things. Yes. Okay. Cranberry? எனக்கு வந்து ஆமா, லைக் யூ செட், அது மொத்தமாக அந்த லவ் ஸ்டோரி சரவுண்ட் பண்ணி தான் கதையே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தட் டென்ட் பாதர் மீ அ லாட். பட் எனக்கு ரொம்ப பாதர் பண்ணுச்சுன்னா, நந்தினியோட கேரக்டர் ரொம்ப டோன் டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவனும் வந்து அந்த அவன் வந்து இது பாண்டிய நாட்டுக்கு அனுப்பிட்டா, லைக் அந்த ஊரை விட்டு கிளப்பி விட்டுட்டாங்க அவளை. அதனாலதான் அவ எல்லாமே பண்றா, இவன் வந்து பாண்டியனை வந்து கொண்டுட்டான், அதனாலதான் அவ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறா அப்படின்ற மாதிரியே கதை டிராவல் ஆச்சு. பட் ஆக்சுவலா வாட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்டோரி புக்ல என்ன இருக்கும்னா, அவ அம்மாவை வந்து சுந்தர சோழர் விட்டு போனதுனால அவ ரிவெஞ்ச் எடுப்பா. அப்படி அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவ ரொம்ப ஒரு வைல்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவ த்ரூ அவுட் அவ எல்லாரையுமே, அதுக்கப்புறமா அவ பாண்டிய நாட்டுக்கு போறதோ இல்லைன்னா இவரை பெரிய பழுவேட்டரையர் கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே அவங்க அம்மாக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் பண்ண. ஷி ஹாஸ் அ வெரி ரொம்ப ஒரு கன்னிங்கான ஒரு பிளான் இருக்கும் அவளுக்கு. மொத்தமா டோன் டவுன் பண்ணி அவ ஏதோ அவளுக்கு ஒரு அம்மா மாதிரி ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டெயின்டியான ஒரு ஃபிகர், ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி காட்டிட்டாங்க. எண்ட்லயும் அந்த புக்ல ஆக்சுவலா அப்படி இருக்காது. ஷி ரன்ஸ் ஆஃப் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். பட் இதுல அவ சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறதும் அது கைண்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நந்தினி வந்து ஆதித்த கரிகாலனை கொள்றதோ அது எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகலை. இட் லுக் வெரி, அந்த புக்கு படிச்சதுனாலயோ என்னையோ, பட் அதர்வைஸ் ஆல்சோ அவ கேரக்டர் பிகினிங்ல இருந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா, அவ்வளோ அந்த என்ன சோழ கிங்டமே வந்து கீழே கொண்டு வர அளவுக்கு அவகிட்ட பவர் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு, ஆல் ஆஃப் அ சடன் அவ ஏதோ லவ் ஃபெயிலியர்ல இருக்க பொண்ணு மாதிரி அவ இது பண்ற மாதிரி இருந்துச்சு. அது ஐ டென்ட் லைக் இட் அட் ஆல். பட் அதர்வைஸ் பாரதி சொன்ன மாதிரி இது இன்னும் ஆஃப்டர் மேத் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஆதித்தன் டைட், அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தா இந்த மாதிரி இருந்திருக்காது. எனக்கு இந்த இடத்துல ஸ்லைட்டா சொல்லணும்னா, நந்தினி கேரக்டர் வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் வெரி வெல் அண்ட் ஆக்டட் அவுட் பை ஐஸ்வர்யா, பிகாஸ் ஷி ஹாஸ் டு செடியூஸ் சம் ஆஃப் த மென் இன் த அந்த சீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஈவன் வித் பெரிய பழுவேட்டையர், ஈவன் வந்தியத்தேவனோட இருக்கிற சீன்ஸ், எனி சீன்ஸ் அந்த கேரக்டர் வந்து நல்லாவே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆஸ் அ ஓவரால் ஆர்க் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஐ டிட் நாட் நோ தட், எனக்கு படித்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்தாங்க, அதை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவங்க புக்கில் பண்ணுவான்றது ஈவன் ஐ டோன்ட் ரிமெம்பர். நான் எது நினச்சதா ஈவன் பாண்டியனோட வீரபாண்டியனோட பழி வாங்கிறது அப்படின்றது தான் வந்து ஐ வாஸ் திங்கிங். எனக்கு அது சுத்தமாக இல்லைன்னா நான் அப்படி இன்டர்பிரேட் பண்ணலையா அப்படின்னு எனக்கு. பாண்டியனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தான் அவ வந்து பாண்டிய ஆபத்து உதவிகளோட சேருவா. பட் அவளோட பர்சனல் இன்டென்ஷன் அவங்க அம்மாவை விட்டு போனதுல இருந்தே அவளுக்கு அப்போல இருந்தே அவளுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற உணர்ச்சி இருக்கு. தனியா அவளால எதுவும் பண்ண முடியாது, அதனால அவ பாண்டியர்களோட சேருவா, ஆபத்து உதவிகளோட சேருவா. அதை வந்து ரீசனா எல்லார்ட்டையும் அதை சொல்லுவா. பட் இன் பர்சனலி அவங்க அம்மாக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அப்படிதான் நான் படிச்சேன். இது புரியல. நந்தினி வந்து சுந்தர சோழரோட மகளா அப்படின்னு கேட்கிறோம். நீங்க நினைக்கிறது கிரான்பெரிக்கு? ஓகே, ஐ மீன் மை இன்டர்பிரிட்டேஷன் தான். நான் படிச்ச வரைக்கும் அவ வந்து ஷீ கீப்ஸ் திங்கிங் அவ சுந்தர சோழரோட பொண்ணுந்தான். அவ ஆக்சுவலா அந்த சண்டை நடக்கும்ல, லைக் ஆதித்தன்
அருண்மொழி அந்த யார் வந்து க்ரௌன் அடுத்த யார் சக்சஸரா இருப்பாங்க அப்படின்னும் போது இவனும் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சக்சஸர் அப்படின்னு தான் இவ இது பண்ணுவா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவ சுந்தர சோழரோட பொண்ணு அப்படின்னு தான் இது பண்ணிட்டு இருப்பான் நினைச்சிட்டு இருப்பான். ஓகே அண்ட் ஷி ஆல்சோ நோஸ் மந்தாகினியோட பொண்ணு தான் அவ. நான் படத்துல வந்து கார்த்தி சொன்ன அப்புறம் தான் அவ வந்து அம்மா இருக்காங்க அப்படின்றதே அவ ரியலைஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவளுக்கு முதல்ல இருந்தே அவளுக்கு தெரியும் அவ ஊமை ராணியோட பொண்ணு தான், அவளோட அண்ணா தான் வந்து மதுராந்தகர். இன்ஃபேக்ட் மதுராந்தகரோட இவ they have conversations as well. I mean not மதுராந்தகர், சாரி சேந்தன் அமுதன், கன்ஃபியூஸ் ஆகுது. சேந்தன் அமுதனோட நந்தினிக்கு வந்து கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் அப்படின்னு. அவளுக்கு ஊமை ராணி தான் அம்மா அப்படின்றதும் தெரியும். அது படத்துல அதையும் காட்டவே இல்லை. பட் சேந்தன் அமுதன்னு நீங்க சொல்றது வந்து ரஹ்மான் பண்ண கேரக்டர் தான் இல்லையா, இல்ல அஸ்வின் பண்ண கேரக்டர் சொல்றீங்களா? அஸ்வினோட கேரக்டர். பட் ஆக்சுவலா வந்து மதுராந்தகன் தானே நந்தினியோட அண்ணா. டெக்னிக்கலி மந்தாகினியோட குழந்தைகள் வந்து மதுராந்தகனும் நந்தினி மட்டும் தானே. ஸோ அகேன் சி தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் த புக் இல்லையா. ஸோ அவர் ஒரு ஆங்கிள் எழுதியிருப்பாரு, நீங்கள் ஒரு இன்டர்பிரேட் பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் சொன்ன இன்டர்பிரிட்டேஷன் வந்து நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஹாஃப்வே த்ரூ அவுட் த புக் தான் வந்து நந்தினிக்கு தெரியும் அவங்க வந்து மந்தாங்கினியோட பொண்ணு, உத்தம சோழரோட பொண்ணு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் எனக்கு தெரியுமே தவிர, பட் அவங்க ஃபர்ஸ்டே வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல. பட் இட்ஸ் அ வெரி குட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, நம்ம வந்து இந்த ஆஃப்டர் மேத் ஆஃப் ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு அப்புறம் வந்து நான் வந்து அந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜெயமோகன் வந்து அவருடைய பிளாக்ல வந்து எழுதியிருந்தேன், நான் நேற்று கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் ட்விட்டரில். அதில் வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஏன் வந்து ஆதித்த கரிகாலன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேயாஸ் வந்து பண்ணாமல் ஒரு போர்க்காட்சிக்கு வந்து குதிச்சிட்டிங்க, ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஹை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் டெசிஷன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பட் ஹானஸ்டாக வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு they did not like that end அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உத்தம சோழருக்கு முடிசூடுறதை தவிர்த்து இந்த பார்ட், அந்த வார் பார்ட் வந்து சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் ஒரு விஷயமா இருந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வார் சீன் இல்லாமல் இன்னும் புக்கில் இருந்தோ இல்லை மணிரத்னமுடைய அவருடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷனில் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னா வாட் வுட் தட் பி? கிரான்பெரி, ஐல் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ஃப்ராங்கா சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார் சீன் வந்து ஒரு ரஷ்ட பாகுபலி மாதிரி இருந்துச்சு. பண்ணிட்டோம், ஐயோ ஒரு பீரியட் ஃபிலிம் எடுத்துட்டோம், ஒரு ரெண்டு ராஜ்யத்தை பற்றி எடுத்துட்டோம், சண்டை இல்லைன்னா ஒப்பியன் நடுவில் ராஷ்டிரகூட்டர்கள்லாம் வராங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் இருக்கணும், அதனால ஒரு வார் வைக்கணும், அவங்களே மொத்தமாக அவாய்ட் பண்ணிருக்கலாம், பட் அவங்களாம் வராங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது இது பண்ணாம அந்த வார் சீன்ஸ் இல்லைன்னா ப்ராப்பரா ஸ்டோரியில இருக்க மாதிரியே காட்டிருக்கலாம். லைக் யாரு செம்பியன் மனைவியோட பசங்க யாரு அப்படின்றத காட்டிருக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட், வந்தியத்தேவருக்கு வந்து வல்லம் கிடைக்கும், அது எப்படி, ஹவு தட் கோஸ் அஹெட். அப்புறமா ஒரு 12-15 வருஷம் கழிச்சு ராஜராஜ சோழன் திரும்ப ஏன் முடி சூடுறாரு அதை காட்டியிருக்கலாம். there is this one crucial thing I wanted to mention. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வானதி வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிடையாது ராஜராஜ சோழனுக்கு. அது ஆக்சுவலா படத்திலே வந்து ஒரு சீன் வரும், அந்த அவர் வந்து அந்த போர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட வானதியோட ஒரு யானையில வரும்போது அப்போ வானதி ஒரு டயலாக் சொல்லுவாங்க, இவரை பார்த்து, பிரபுவோட கேரக்டரை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், நான் வந்து அரண்மனையில அந்த புறத்துல தான் உட்காருவேன், நான் ராணியா வந்து இதுல உட்கார மாட்டேன், லைக் த்ரோன்ல உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க இது படத்துல என்ன கான்டெக்ட்ல சொல்லுவாங்கன்னா, இது ஆதித்த கரிகாலனோட ஆதித்த கரிகாலனோட ஒய்ஃப் தான் ஒரிஜினல் ராணியா இருப்பாங்க, நான் வந்து ராஜராஜ அருண்மொழியோட ஒய்ஃபா தான் இருப்பேன், நான் அந்த பொசிஷனுக்கு நான் போட்டிக்கு வர மாட்டேன் அப்படின்னு மூவில சொல்லுவாங்க. பட் புக்ல என்ன ஆகும்னா, அருண்மொழிக்கும் வானதிக்கு அருண்மொழியை பிடிக்கும், பட் அருண்மொழிக்கு வானதி மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. அருண்மொழிக்கு ஆக்சுவலா பூங்குழலி தான் பிடிக்கும்.
அதனால அது எப்போ வானதி வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பா. ஆனா இவர் வந்து ரெசிப்ரோகேட்டே பண்ண மாட்டாரு. ஸோ அட் ஒன் பாயிண்ட் வானதி வந்து கடுப்பாயி, உனக்கு அவ்வளோதான் பிடிக்கும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். உனக்கு யாரை பிடிக்குதோ அவ்வளோ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் பட்டத்து ராணியா இருக்க மாட்டேன். நான் செகண்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த PS1ல இருந்தே அந்த நரேட்டிவே கிடையாது. அதனால அந்த நரேட்டிவ கொண்டு அஹெட் ஆப்வியஸ்லி PS2ல அத கொண்டு வர முடியாது. பட் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு செகண்டா வானதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு காட்டியிருக்கலாம். அது ஏன்னு இவங்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் சும்மா ஒரு 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 லைன்ல வந்து அதுக்கப்புறமா அந்த ஒரு லைன் இருந்துச்சுல்ல, லைக் 15 இயர்ஸ் லேட்டர் ராஜா இதுவானாருன்னு அப்படி காட்டாம ப்ராப்பரா க்ளோஷர் வச்சிருக்கலாம் எல்லா கேரக்டர்ஸ்க்கும். ஓகே. இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு கமெண்ட் இருக்கு. நான் அதுக்கப்புறம் கடைசியில் சொல்றேன். பாரதி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆத்தர்ஸ் டெசிஷன் சினிமா பிஎட் மணிரத்னம் செஷன் அண்ட் ஆத்தர்ஸ் டெசிஷன் மேல எனக்கு ஒரு கமெண்ட் இருக்கு. நான் சொல்றேன். பட் பாரதி. ஸோ நான் முன்னாடி ஒரு இதுக்கு சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி லவ் ஸ்டோரியே ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ தட் வாஸ் த சேம் திங். லைக் ஃபர்ஸ்ட் தட் வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ மூமெண்ட்ஸ் இன் த நாவல். அதை வச்சிருந்த மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏன் வந்து மதுராந்த தேவருக்கு வந்து இது கொடுக்கணும் பட்ட போது அப்படின்றத அருண்மொழி விட்டு கொடுக்குறான் இல்லையா, அவன் அது ஏன் விட்டு கொடுக்குறான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்து வர்றதுக்கான அந்த டைமை வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. கரெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அந்த இதுக்கு யூஸ் பண்ணிருக்கு. I'm okay with this. இந்த மாதிரி குழந்தை ஸ்வாப் ஆகிற ஸ்டோரியெல்லாம் இதில் போடலை. சேர்ந்த நம்ம தானே இந்த ஸ்டோரி போடல. ஐம் ஓகே வித் தட். பிகாஸ் அதுவும் வந்து கல்கி ஆஃப் த ஃபிக்ஷனாக தான் எதிர்ப்பார். ஹி மைண்ட் ஆஃப் டேக்கன் தட் மதுரன் தேவர் தான் வந்து சோழன் ஆகுறாரு. ஐ மீன் லைக் கிங் ஆகுறாரு. பட் நான் ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த என்னது த மேன் வித் த அயர்ன் மாஸ்க். அதோட இன்ஸ்பிரேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ் இன் இதை வந்து அவர் இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஹேண்ட் வச்சிருப்பாரு. எபிசோட் இவர் வந்து எபிசோட தானே எழுதுறாரு. ஒன் ஷோ ஆஃப் நாவல் அப்படின்னு ஒரு வாரம் என்ன தோணுதோ அது எழுதுவார். அடுத்த வாரம் பேபி வேறு ஏதாவது பார்த்தேன் எல்லாத்தையும் ஓப்பன் தான் இருப்பார். மேபி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இல்லை இது ஸ்வாப் ஸ்டோரி வேணான்னு கூட அவரே கூட யோசிச்சு வச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால இட் ஒர்க் அவுட் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஃபெஷன். பட் ஏன் வந்து அருண்மொழி கொடுக்குறான்? ஓகே, வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஹி ஹாஸ்? வருங்காலத்தில் வந்து பெரிய ராஜாவாகிறான், இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறான், அதுக்கான பேக்ரவுண்டெல்லாம் வந்து ஒன்றுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். ஏன்னா இந்த ஸ்டோரி நடக்கிற வரைக்கும் வந்து கிங் வந்து ஆதித்த பெண்காலன் அப்படின்றது எழுதி வச்சாச்சு. கரெக்டாக? அந்த எல்லாரும் இவன் தான் அடுத்து ஆக போகிறான் அப்படின்றான். இவன் இல்லைன்னா வந்து மதுரான் தேவர் அப்படின்றது தான் வந்து ஒன் ஆஃப் த கிளாஷஸ் ஆர். கரெக்ட். பிகாஸ் அருண்மொழி வந்து இவன் கிங்காக போகிறான் அப்படின்றத வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டான். ஈஸ் இன் செகண்ட் இன் லைன் ஆர் தேர்ட் இன் லைனில் தான். அந்த டைமெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தோணுது. தட் இஸ் ஒன். ஓகே. அந்த நந்தினி வந்து வானதி வந்து அந்த அந்த பெட் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன சொன்னது. பட் மொதல் சாப்டர்லேயே வந்து அதை வந்து சொல்லிடுவேன். மொதல் சாப்டர் செகண்ட் சாப்டர்மே. ஏன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறதே வந்து குந்தவையும் வானதியும் வந்து போயிட்டு ஜோசியரை பார்க்குறது. ஜோசியர் சொல்கிற முதல் விஷயம் என்னன்னா வந்து நீ வந்து அரசரை தான் கல்யாணம் அப்படின்றத சொல்லுவார். ஓகேவா? பட் ஓகே வந்து அவளுக்கு வந்து அருண்மொழியை பிடிச்சிருக்கும். ஓகே. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து பிகாஸ் திஸ் செமி ஃபிக்ஷன் நமக்கு என்ன அவுட்கம் வரப்போகுதுன்றது தெரிஞ்சதுனால வந்து இதெல்லாம் முன்னாடியே வந்து கல்கி சொல்லியிருப்பாரு. அவங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. தட் வாஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் இன் திஸ் இது. பட் ஓகே. யா, தே spend more time in that politics, building up to that event, final line and all that. To add on to Bharati's first point, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, மக்கள் வந்து they are more attracted to அருண்மொழி because அவர் ஸ்ரீலங்கால போயிட்டு அவரோட bravery அவரோட பவர்லாம் பார்த்தப்புறம் அவங்க அவர் தான் ராஜாவாகணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் மதுராந்தகர் ரொம்ப ஃபெமினைனா இருக்காரு. அவர் ரொம்ப வந்து இதுவா சிவன் ரொம்ப இதுவா இருக்காருன்றதுனால பிகினிங்ல இருந்தே அந்த ஊர்ல எல்லாம் டாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அடுத்தது மதுராந்தகர் தான் வரப்போறாருன்னு ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மக்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதை காட்டிருக்கலாம்
why he still wanted to go against the people. பாப்புலர் ஆதித்த கரிகாலன் தான் அதாவது கிங்னு சொல்லும் போது he was popular. பொன்னியின் செல்வன் யா பாப்புலர் அதை வந்து நாவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இது இல்லை பிகாஸ் he had the support of people. ஆதித்த கரிகாலன் வந்து நான் ஒன்லி 4 தான் பண்ண போகிறேன். he is interested in only conquest for Africa north போயிட்டு இருப்பாருங்க. that was also that, but அது அந்த அளவு இம்பேக்டாக இதில் சொன்ன மாதிரி didn't bring out correctly. அண்ட் இதில் வந்து மணி சார் வந்து ஒரு ஈஸ்டர் எக் வச்சார். கடைசியில் வந்து யானைப்பாகா அப்படின்னு வந்து வானத்தை கூப்பிடுவாங்க. அதோட ரெஃபரன்ஸ் வந்து புக்கு படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கான எந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த கால் அவுட்டுக்கான அந்த இதுவே வந்து எதுவும் முன்னாடி வைக்கல அவர். அதுதான் அந்த scene வந்து இவங்க கோட்டைக்குள்ள வர முன்னாடி யானை பழனா தானே இவன் வேஷம் போட்டுவா. அதுதான் அங்கே ரெஃபரன்ஸ். பட் புக்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அதுதான் சொல்கிறேன். அந்த 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 அது ஏன் வந்து அவங்க யானைப்பாக அப்படின்னு கூப்பிட்டாங்கன்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை. ஸோ பட் ஸ்டில் அண்ட் கிரான்பெரி சொன்னாங்க இல்லையா, அந்த வானதி வந்து 2வது மனைவியாக தான் இருப்பாங்க ஆதித்த கரிகாலன் பொன்னியின் செல்வனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து பூங்குழலி மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் உண்மையாக வந்து அவர் பூங்குழலியாக கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. வேற யாரையோ கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். உலகமாதேவிய கல்யாணம் பண்ணிப்பாரு, அவங்கள பூங்குழலி பண்ணிக்க மாட்டாரு. பூங்குழலி வந்து ஃபிக்ஷன் கேரக்டர் தான், ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். இட் இஸ் நாட் அ ரியல் கேரக்டர். புரியுது. பட் ஸோ அதில் வந்து பூங்குழலிக்கு வந்து அரசரை தான் கல்யாணம் பண்ண, அதுவுமே வந்து ஒரு மாதிரி அது எப்படின்னா அதுதான் அந்த டைம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பூங்குழலியோட எபிசோட்ஸ் எல்லாம் இதில் மிஸ்ஸிங். அதில் வந்து அவள் வந்து ட்ரீம்னு வந்து சொல்லிடுவான், நான் வந்து இப்போ ஒரு அரசனை கல்யாணம் பண்ணிட்டு இதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவள் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ ஏதோ சீக்வென்ஸ்ல வரும் வந்து சொல்லியிருப்பான். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த லைன் ஃபார் தட். அது படத்துலயே வந்துச்சு அந்த இது சேர்ந்த நவோதன் சொல்லுவா, நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னோட சேர்ந்து பூக்கட்டவா. நானும் அதுக்கு அப்படியே ஃபயர் விட்ட தேட்டருக்கே அவ சொல்றா, பிகாஸ் யூ நோ ஹீ லவ் வித் ஹர். லைக் ஓகே அவனும் அரசன், அவன் நெக்ஸ்ட் இது ஆக போகுது அப்படின்னு. அதான் அதாவது மனுஷர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி போயிட்டு லெஃப்ட் டிக்கெட்டரை போட்டு ரைட்ல திரும்பிட்டாரு. மேஜர் பூங்குழலியோட கேரக்டர் வந்து சாங் அதுக்கெல்லாம் ரீசன் டைம் அப்படின்றது இருந்தாலும் பட் தே குட் ஹவ் டன் மச் மோர் தட் வாஸ் மிஸ்ஸிங். அதுதான் அதாவது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து அங்கங்க அந்த ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ கிளைமேக்ஸில் வந்துட்டு அதுக்கான எப்படி சொல்கிறது, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே பே ஆஃப் வந்து கொடுக்காம அது அப்படியே வந்து சப்புன முடிஞ்ச மாதிரியான ஒரு பே ஆஃபாக இருந்தது எனக்கு. தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லெட் டவுன். அதாவது ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அந்த ஆதித்த கரிகாலன் கொலைக்கு அப்புறம் வந்து படத்தை அங்கேயே முடிச்சிருக்கலாம். அது வந்து ஒரு பக்கா மணி சார் லவ் ஸ்டோரி அந்த ஆங்கிள் வந்து முடிச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரியான ஒன்று பொலிட்டிக்கல் ஆங்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஏன் அருள்மொழிவர்மர் வந்து ஏன் வந்து அவருடைய க்ரௌனை வந்து வேற யாரும் கூப்பிட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த ஆங்கிளில் கூட கொண்டு போகாமல் ரெண்டுமே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஆங்கிளில் போயிட்டு பார்த்திபேந்திர பல்லவன் வந்து அவங்களோட எதிரணியில் வந்து சேர்ந்து சண்டை போட்டு அது என்னமோ ரொம்ப எப்படி சொல்கிறது கசாமுசான்னு இருந்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் அது வந்து நல்லா இருக்குது. நான் இது திருப்பி படிக்கணும்னு நினைக்கிறேன். மேபி பல்லவன் வந்து திருப்பி ஹி ஜாயின் எனிமீஸ் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணணும். அந்த பார்த்திபேந்திர பல்லவன் வந்து ஆக்சுவலி ஹி ஜாயின் எனிமீஸ் ஆஃப் சோல்டர் அண்ட் ஃபைட் பண்ணானா அப்படின்றது வந்து படித்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். I think that may be correct also. Okay. I mean, historically also wrong, but the decision to put that war sequence is wrong. Yeah. From what I remember, ராஷ்டிரகூட்டரோட like in the book itself, எனக்கும் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பட் புக்கில் என்ன இருக்கும்னா, பார்த்திபேந்திர முன்னாடி ஆக்சுவலி படத்துலேயே சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி பார்த்திபேந்திர பல்லவனோட தான் அவரோட தான் குந்தவைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவரோட தான் பேசி வச்சிருக்கு. ஸோ பார்த்திபேந்திர பல்லவன் வந்து குந்தவை கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குந்தவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால அவர் வந்து போர் பண்ணி வருவார், அவரோட படையை பார்த்திபேந்திர ஆனா அவர் ராஷ்டிரகூட்டர்களோட எல்லாம் சேர மாட்டாரு. ஸ்டாண்ட் அலோனா அவர் மட்டும் அவர் படையெடுத்துட்டு வருவாரு, தோத்துருவாரு. ஓகே. ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, மணிமேகலை இஸ் அ ஃபேவரட் கேரக்டர் ஃபார் மினி. ஸோ அவங்கள வந்து
இன்க்ளூட் பண்ணாமல் விட்டது, ஈவன் தோ இட் இஸ் அ கிரியேட்டிவ் டெசிஷன், அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷனல், அந்த ட்ராமா வந்து பெட்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாவல் வந்து பார்த்தோன்னா, நாவல் என்ன ஆகுது பார்த்தோன்னா வந்து ஹி கோஸ் வந்தியத்தேவன் கோஸ் அண்ட் மீட் மணிமேகலை இன் ஹிஸ் டெத் பெட். இப்படி தான் வியூன் ஆஸ் அ நாவல். ஓகே, பட் அதுக்கப்புறம் அந்த எபிலாக்லாம் இருக்குன்னு வச்சுப்பாங்க, இது நடந்தது அதுன்னு சொல்லுவாங்க. தட் வாஸ் அ வெரி கீ டச்சிங் பாயிண்ட். ஏன்னா ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் வந்தியத்தேவன். அவன் வந்து ஒரு பெரிய கேரக்டர் ஹிஸ்டாரிக்கலி இல்லை அப்படின்னா, லைக் ஹி இஸ் அ பிக் கேரக்டர் இன் ஹிஸ்டாரிக்கலி ஆல்சோ, கரெக்ட். பட் நாவலை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னா வந்து அது அவனோட ஜேர்னி தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட் கோஸ் அண்ட் எண்ட்ஸ் தேர், கரெக்ட். அது வந்து ரொம்ப பொய்டிக்காக ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் தட் வாஸ் இமேஜ். எனக்கு அந்த இமேஜ் தான் வந்து மைண்டில் எப்போதுமே இருக்கும். ஓகே, நாவல் பற்றி பேசினேன்னா. ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு டச் அப் ஆன் ஹியர் வந்து என்னன்னா, எவ்ரிபடி ஹேஸ் மல்டிபிள் வைஃப்ஸ் ஹிஸ்டாரிக்கலி. ஆமாம், கரெக்டா? கரெக்ட். ஆனால் இந்த இதில் வந்து அப்படியே எனக்கு அந்த சீனு வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. மந்தாகினியை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு குந்தவை வந்து அரசன் வந்து அறம் தவறலாமா அப்படின்லாம் வந்து கேட்டுருப்போம். பட் ஆக்சுவலி அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எவ்ரிபடி ஹேஸ் மல்டிபிள் வைஃப்ஸ். ஓகே, அண்ட் ஹீ இஸ் ரியலி அ ப்ளே பாய் தான் அந்த வந்தியத்தேவன். ஐ திங்க் அது ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ்லி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹி ஹாஸ் மல்டிபிள் வைஃப்ஸு. குந்தவை வந்து ஆக்சுவலி வந்து ஷீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் இந்த பேலஸ், மெயின் பேலஸ், தஞ்சாவூர் பேலஸில் தான் இருப்பாள். அவன் தம்பிக்கு வந்து இது பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான், அரசான்றதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இவன் வந்து வேறு ஏதோ இடத்துல தான் இருப்பான், வேறு இடத்துல மற்ற மனைவிகளோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து தான் வந்து எபிலாக்ல சொல்லியிருப்பான். இல்லை ஈவன் அந்த கல்வெட்டு எதுவும். ஸோ அது ஒன்று. அஃப்கோர்ஸ் அருண்மொழிவர்மனுக்கும் நிறைய வைஃப்ஸ் இருந்திருக்கும். ஆமாம், 3 or 4 நினைக்கிறேன். அதுதான் வந்து ஈவன் தான் இந்த வந்தியத்தேவனோட ஃப்ளோட் பண்ணுவான், யார் ஒருத்தர் ஃப்ளோட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு இது இதில் செட் பண்ணியிருந்தாலும் இந்தமாரி மல்டிபிள் வைஃப்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து கொண்டு வரதுக்கு வந்து இந்த மணிமேகலையோட ஸ்டோரி வந்து யூஸ்ஃபுல். கரெக்டா? ஸோ ஈவன் தோ இட் டிட் நத்திங் டு த ஸ்டோரி, இந்த ஆக்சுவல் டைம் பீரியட் நடக்கிற ஸ்டோரிக்கு வந்து ஒரு ஒன்றுமே சொல்லலைனாலும் மணிமேகலை கேரக்டர், பட் ஒரு கேரக்டரை சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கோயிங் பேக், எனக்கு டைம் பத்தலை, இருக்கிற 6 மணி நேரத்தில் 2 பாட்டில் வந்து இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கிரியேட்டிவேஷன் ஏற்றுப்போம். இதெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ஓகே ஃபார் மீ. ஃபுல்லாக பார்த்து நல்லா தான் இருந்தது, சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் வந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்ஸிங் எனக்கு இருந்தது மணிமேகலை. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மேபி செகண்ட் பார்ட்டில் வருவா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, For me, I feel her character was crucial in the sense, beginningல வந்து கந்தமாறனும் வந்தியத்தேவனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் என்னோட உயிர் நண்பன் நினைச்சேன், மாடியிலிருந்து குதிக்க சொன்னால் குதிச்சிருவான், அந்த அளவுக்கு அவங்க சோல்மேட்ஸாக இருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே கந்தமாறன் வந்து இவன் தான் வந்தியத்தேவன் தான் கொண்டுட்டான், ஆதித்த கரிகாலனை, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்வான். பட் அது அந்த கேரக்டர் அவன் சேஞ்ச் ஆகிற, அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே மணிமேகலையை வந்து வந்தியத்தேவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதனால தான் வந்து கடம்பூர் மகாராஜா அவரும் வந்து வந்தியத்தேவனுக்கு அகென்ஸ்டா எல்லாருமே போவாங்க. அது அது ஏன் அது யாராச்சும் நோட்டீஸ் பண்ணாங்களா? லைக் படம் பார்த்தவங்க சொல்கிறேன், நாட் புக் ரீடர்ஸ். பிகினிங்ல படத்துலேயே வந்து அந்த தேவரான ஆட்டம் வரும்போது என்னோட நண்பன் மிக நல்ல நண்பன் இன்னொரு டயலாக் ஒன்று சொல்லுவான், மிக நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்ல கை போட்டு சொல்லுவான் அவன் நண்பன் அப்படின்னு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கோட் சீன்ல வந்து இவன் தான் கொண்டுட்டான் அப்படின்னு மொத்தமா பழி தூக்கி போட்ட உடனே என்னடா திடீர்னு இப்படி மாறிட்டா அப்படின்னு யாருமே அதை கேட்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு காரணமே மணிமேகலை தான் அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு. She was very important. பட் புக்கில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து போகிற போக்கில் வந்து சொன்னதுனால எனக்குமே வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இவ்வளோ தான் இருந்தது, செகண்ட் பார்ட்டில் வந்து சொல்லிட்டான் ஓகே, பெருசாக வந்து எனக்கு அது துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற அந்த ஃபீல் எதுவும் கொடுக்கல. ஏன்னா he had his political motives அப்படின்ற அந்த ரேஞ்சில் மட்டும் தான் என்னால் யோசிக்க முடிஞ்சது. Okay, makes sense. See, இந்த
கடம்பூர் மாளிகை இது செகண்ட் டைம் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். செகண்ட் டைம் வந்து திருப்பி எல்லாருமே வராங்க, நந்தினி, ஆதித்த கரிகாலன் போகிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்கும். நிறைய ஆங்கிளில் வந்து மணிமேகலை எல்லாரோட கான்வர்சேஷன்ஸ் அங்கே நடக்கிற சீக்வன்சஸ்லாம் ஆக்சுவலி புக் நம்ம, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சொன்னார். ஆமாம், அந்த அட் தட் மொமெண்ட் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து ஹி வாஸ் ஹாஃப் மேட், கரெக்டா? அந்த சீக்வன்ஸ் இதில் பண்ணியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. லைட்டாக கூட இருந்தாலும் பட் இருந்தாலும் வந்து அவன் வந்து எல்லாரையும் வந்து உசுப்பி விடுவான். நீ என்ன இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற அப்படின்ற வெரி அந்த இருக்கிற தட் வாஸ் ஆல்சோ குட். அது வந்து புக்கில் இன்னும் நல்லா இருக்கும். அவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. அது இன்னுமே அவங்கள கன்ஃபர்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ வந்து வடக்குல இருக்கறனால எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஐ எம் அவேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி அவரோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த ஆதித்த கரிகாலன் நந்தினி அந்த கன்ஃபர்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் கொலையை வந்து அதே மாதிரி ஒரு கெயாட்டிக்காக வச்சு யார் கொண்டாங்கன்னே தெரியாமல் இருந்த மாதிரியே வச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் தாட். பட் அகெயின் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரியே விட்டுருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாரு. ஒன்று வந்து நந்தினி உண்மையை கொன்னுட்டா, இந்த இதில் வந்து அந்த கேஸில் வந்து நந்தினி கொன்னுட்டா, இல்லை அப்படின்னா ஆதித்த கரிகாலனே வந்து புஷ் பண்ணிட்டான், சூசைட் மாதிரி இது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பட் இதுவே இன்னும் புரியல. சி இந்த இவரோட வெர்ஷன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா, ஹி வாண்ட்ஸ் டு டை. ஓகே, கரெக்ட். பிகாஸ் when the moment he comes to இந்த பேலஸ்க்கு வரும்போதே வந்து he decided அவனோட தம்பி சொன்னாலுமே வந்து அவன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். அதனால வந்து இங்கே எல்லாரையுமே வந்து உசத்தை விட்டு இது பண்ணிட்டு அண்ட் he was ready to die. பட் நந்தினிக்கு வந்து அப்போ ஹெசிடேட் பண்ணி she was half minded னு வச்சுக்கோயா. அப்போ வந்து அவளுக்கு வந்து இவ குத்தணும் அப்படின்றது இல்லை. ஸோ இது கைண்ட் ஆஃப் they joined at that point அப்படின்றத சொல்லலாம். 50% வந்து நானே வந்து செத்துறேன் அப்படின்ட்டு அவன் கை பிடிச்சி குத்திடுறான். அது ஆக்சுவலி இட் வாஸ் கைண்ட் ஆஃப் குட் தான். ஆனால் நான் புக்கு படிக்கும் போது என்னோட இன்டர்பிரிட்டேஷன் என்னவா இருந்ததுன்னா வந்து he was mad. அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இவன் வந்து பைத்திய மாதிரி ஆகிட்டான். நந்தினி வந்து கொல்லணும்னு வந்துட்டு இருப்பா, ஆனால் அவளும் கொல்ல மாட்டா அப்படின்றது கொல்ல போறது இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மதியதேவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எபிசோடு தானே அது. அவன் மயங்கி விழுந்துருவான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது, பாடி கிடக்குறது அப்படின்றதுதான் வந்து புக்கில் இருக்கும். ஆமாம். பட் எனக்கு தோணுச்சுன்னா ரவிதாசன் தான் குத்திருப்பான். அவன் தான் வந்து இழுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். ஆமாம், இழுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். ஸோ அதனால் என்னோட தாட் என்னன்னா வந்து ரவிதாசன் தான் வந்து குத்திட்டு நந்தினி பிடிச்சி இழுத்துருப்பான். நானும் அதே தான் நினச்சேன். ஆக்சுவலாக ரவிதாசன் தான் குத்திட்டு கொண்டு போயிருப்பான், நந்தினி இழுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு. To weigh in, actually historyல like recorded historyல actually வந்து ரவிதாசன், நிடமன்காரி அவங்க தான் கொண்டிருப்பாங்க. சோமன் சாம்பவன். ஆமா, அவங்க தான் கொண்டிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா they get punished for it as well. So கரெக்ட். சரி, ஐ திங்க் இன்னும் 2 கேள்வி தான், அதோட முடிச்சிடறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஹாவ் டு பிக் ஒன் சீன், உங்களுக்கு வந்து மைண்டில் ரொம்ப அப்படியே இந்த சீன் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கும் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் இந்த கன்ஃபர்டேஷன் சீன் தவிர, குந்தவை வந்தியத்தேவன் அந்த சீன், இந்த 2 சீன் தவிர வேற ஏதாவது சீன் உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷாட் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா கிராங்கரி? ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் 15 minutes வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அது ஐ ஃபீல் லைக் அந்த ஃபர்ஸ்ட் 15 minutes இல்லைன்னா, அந்த 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 இதுவே சீக்வன்ஸே இல்லைன்னா படமே ஓடிருக்காது. நல்லாவே இருந்திருக்கா, பார்க்கவே முடிஞ்சிருக்கா. என்டையர் ஃபிலிம் அப்படிதான். ஒரு சீன் இருக்கும் மார்வலஸாக இருக்கும், அடுத்தது 10 சீன் கண்டாவையா இருக்கும், திரும்ப ஒரு சீன் இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், முதல்ல எடுத்த உடனே ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் கேம் ஃபர்ஸ்ட். பட் இந்த சீரியல்லாம் சீரீஸ்லாம் இதுவரை அப்படின்னு காட்டுவாங்க. அந்த மாதிரி கேவலமா ஒரு கம்பைலேஷன் ஒன்று இருக்கு. ஐ டோன்ட் நோ விச் கேம் ஃபர்ஸ்ட். பட் அதுக்கப்புறமா அந்த யங் ஆதித்த கரிகாலன் அண்ட் யங் ஆதித்த கரிகாலன் சாரி
யங் ஆதித்த கரிகாலன் அண்ட் அந்த நந்தினி அவங்க லவ்க்கு அப்புறம் தான் அந்த இதுவரை, பிகாஸ் அது வந்து ப்ரோலாக் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா. ரைட். ஸோ எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அகேன் த ஆக்டர்ஸ் வர் வெரி, என்ன சொல்றது, ஒரு என்ஆர்ஐ ஆதித்த கரிகாலன் மாதிரி இருந்தார். அவர் பேசுறது, நடிக்கிறது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. குந்தவை வாஸ் சைல்ட்ஹுட் குந்தவை வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். லைக் அவர் பேசும்போது அப்படியே அடிச்சு அவளை தூக்கி போடணும் போல இருக்கும். அவ்வளோ இரிட்டேட்டிங்கான செம்மையா நடிச்சிருந்தாங்க. ரியலி லைக் இட். அண்ட் சாரா வாஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல். பட் அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. And the sequence where Aadita Karikaalan dies, that was also wonderful. Not after the confrontation. Entire thing till அவரோட காட்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த வெள்ளை துணியெல்லாம், அது வரைக்கும் நான் சுத்தமா நினைக்கல. நான் அழுதுட்டு இருந்தேன் தியேட்டர்ல. நான் அந்த மாதிரி நான் சுத்தமா மணிரத்னம் படத்துக்குலாம் அழுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. அந்த படத்துக்கு அழுதுட்டு இருந்தேன். It was really, it's very beautiful. ஓகே பாரதி, ஸோ இந்த படத்துக்கு மட்டும் கேட்குறீங்க, ரெண்டு பாட்டு சேர்த்து போத் இட்ஸ் ஃபைன். சரி, ரெண்டுமே அதனால சொல்றேன். இல்ல இந்த படத்துக்கு மட்டும் வச்சுக்குவோம். It's much better to choose-ல. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு சேர்த்து தான் சொல்லுவேன். இல்ல ரெண்டுத்துக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, when we were ஃபர்ஸ்ட் வந்து புக்ல படிக்கும்போது வந்து கொள்ளிடம்லேருந்து தான் ஆரம்பிக்கும். கரெக்டாக ஆடி 18 அப்படின்றது தான். அதில் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராவது டிஃபைன் பண்ணுறது, இது மாதிரியான சீக்வன்ஸ். கரெக்டாக கரெக்ட். அதனால் நான் படம் எடுத்தேன்னா வந்து அங்கேயும் தான் வச்சிருப்பேன். கரெக்டா? ஓகேவா? நான் சொன்னேன்ல, என்னோட சைல்டுஹுட் ட்ரீமாக வந்து நான் படம் எடுத்தேன்னா அங்கேயும் தான் ஆரம்பிச்சுவேன். எனக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. திஸ் இஸ் ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் ஃபார் மீ அப்படின்ற எடுத்துருப்பேன். ஐ திங்க் அந்த சீக்வன்ஸு கார்த்தி அண்ட் இவனா சண்டை போடுவாங்க. தடியன் ஆழ்வார்க்கடியான் நம்பியெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பான், தர்க்கம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சைடில் அடிங்க தர்க்கம் பண்ணிட்டு இருப்பான். அந்த அந்த ஆற்றுல வந்து பழுவேட்டரையோட படகு வர்றது, அந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து எனக்கு அதை பார்த்துட்டு தான் வந்து எல்லா புக் ரீடர்ஸ்க்கும் வந்து சொல்கிறேன், ஆமாம் நான் நாவலில் பார்த்த மாதிரி படித்த மாதிரி இருக்கு, நான் மென்ஷன் பண்ண மாதிரி அப்படின்ற அது சீக்வன்ஸ் வந்து இட் வாஸ் ரீட்டி. அது ஒன்றுமே கிடையாது, பட் இட் பில்ட் அப் தட் யூனிவர்ஸ். அந்த வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வச்சுக்கோங்க. லைக் வாஸ் ரியலி குட். அதுக்கப்புறம் இப்போ PS2 அப்படின்னு சொன்னோம்னா வந்து அஃப்கோர்ஸ் அந்த ப்ரோலாக் ஃபஸ்ட்டு தீனில் இருக்கிற ப்ரோலாக் வந்து பார்த்தோன்னா வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ரியலி டச்சிங். இந்த மாதிரி பேக்ரவுண்டு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்ற போது எனக்கு இந்த சார்பட்ட பரம்பரை ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து இட் வாஸ் வெரி மச் லாங்கர் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes சார்பட்ட பரம்பரை ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து டைட்டில் கதை வரும். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் பில்ட் கேட்டாங்க இந்த கதைனா என்ன அப்படின்னு. அது மாதிரி இந்த பாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவர் சொல்லிட்டார். தட் வாஸ் த நல்ல சீக்வன்ஸ் ஒன்று. அண்ட் ஓவரால் எல்லா ரெண்டு பாட்டையும் சேர்த்து வேறவர் ஐஸ்வர்யா வந்து மென்னை செடியூஸ் பண்ணுற சீன்ஸ் இருக்கேன். எவ்ரி சீன் வாஸ் லைக் அந்த சீக்வன்ஸு எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ வெல் ஆக்டட் ஆர் ஸோ வெல் டைரக்டட். அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து வந்தியத்தேவன் செடியூஸ் பண்ணுறது. கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் பழுவேட்டரையர் செடியூஸ் பண்ணுறது. அது யூஸ் பண்ணி நான் அவளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ண வைக்கிறது. இட் வாஸ் பிலீவபிள். ஓகே, இப்போ சொன்னால் நான் பண்ணணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் ஸோ பிலீவபிள். அது மாதிரி இந்த படத்துலேயே வந்து பார்த்தோன்னா இந்த அல்லவன் கூட ஒரு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஓகேயா அந்த ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட் கரெக்ட் சீக்வன்ஸ். பட் அது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கில்லிங் சீனில் வந்து முடியும். அவனால் வந்து செடியூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தோடனே செடியூஸ் பண்ணியிருப்பா. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அவள் செடியூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் வந்து பார்த்து அப்படியே ஒழுகிடுவாங்க, ரெண்டு பேருமே ஒழுகிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த எல்லா சீக்வன்ஸோட எண்டிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இட் வாஸ் திஸ் பீக் அண்ட் இந்த பீக்குக்காக தான் வந்து எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததா அப்படின்றது. ஓகே ஓகே. ஸோ அடுத்த கேள்வி நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இட்ஸ் அபவுட் த புக். ஸோ நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் புக் படிச்சிட்டீங்க இல்லையா? ஸோ இது அந்த பொன்னியின் செல்வன் அந்த எண்டிங்கை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து போயிருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது புக் படிச்சிருக்கீங்களா? ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதுனது இல்லை, வேற யாராவது இன்டர்பிரேட் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கதை வந்து இந்த மாதிரி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது புக் படிச்சிருக்கீங்களா? யூ குட் ரிமெம்பர் சம்திங். ஸோ நான் வந்து பாலகிருஷ்ணா, I think his name is Balakrishna. I don't remember his name, but Okay. there's this book called Odayar. நான் அது படிச்சிருக்கேன். Okay. பாலகுமாரன் இந்த உடையார் படிச்சிருக்கேன். அது ஒரு 6 volumes நினைக்கிறேன். பட் தட் இஸ் நாட், இட் இஸ் அன் ஃபிக்ஷன் கிடையாது. அது டோட்டலி பேஸ்ட் ஆன் லைக் மோர் லைக் அ டாக்குமெண்டேஷன் மாதிரி. அது அண்ட் த ஸ்டோரி இஸ் அபவுட் ஹவு தே பில்ட் த பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க. அது பிகினிங்ல இருந்து லைக் கட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. கட்டுறப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, எவ்ரி திங், த பாலிடிக்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், ஃபைனான்ஸ், எவ்ரி திங். கட்டின அப்புறமா அதில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 6 volumes கவர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆக்சுவலாக he would have dealt with this part. யார் வந்து ஆதித்த கரிகாலன் பொண்ணாங்க. பிகாஸ் அது இட் ஸ்டார்ட்ஸ் வித் ராஜராஜ சோழன் ஆஸ் த கிங். அவர் வந்து கிங் அருண்மொழி வந்து ராஜாவான அப்புறமா இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு என்டையர் பாண்டியன் கேங். ஸோ விச் இஸ் வை ஸோ நான் ஆல்மோஸ்ட் உங்களா மாதிரி தான். எனக்கும் வந்து கல்கியோட பொன்னியின் செல்வன் பெருசாக பிடிக்காது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்ச உடனே I was like, oh my god, it's so amazing. Because it was my first ever Tamil literature novel, very first Tamil novel that I've read. அதுக்கப்புறமா இது ரிலேட்டடாக அதிகமாக படிக்கணும்னு அந்த கியூரியாசிட்டியில நான் உடையார் படித்தேன். உடையார் படிச்சப்ப தான் எனக்கு புரிஞ்சது, திஸ் இஸ் அ வெரி காஸ்டஸ்ட் புக். ரொம்ப ஃபில்டர்டாக எழுதி வச்சிருப்பார் பொன்னியின் செல்வன். அதுக்கப்புறம் தென் ஐ ரீரெட் பொன்னியின் செல்வன். அதுக்கப்புறமா என்னால் என்னென்னலாம் ஃப்ளாஸ் இருக்கு, லிட்ரேச்சராகவே எவ்வளோ நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு, அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ anyone who's read பொன்னியின் செல்வன், I would highly recommend. உடையார் படிச்சா you'll understand பொன்னியின் செல்வன் better. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வேற பிஹேவ் பண்ணாங்க, why were they like that, அது நல்ல ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி இருக்கும் இதுக்கு. ஓகே, நான் உடையார் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 50 pages படித்தேன். ரொம்ப போரிங்காக இருந்தது. ஒண்ணுமே இருக்கா, லைக் there's no story and all, it's just documentation work. ரொம்ப பிளாண்டா இருக்கும். லிட்டரலா நான் பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு நான் உடையார் படிச்சேன். ரொம்ப போரிங்கா இருந்தது. ஏன்னா அகைன் இட்ஸ் 180 degree டர்ன். இது வந்து செம்ம மசாலா சூப்பரா இருக்கும். பட் அது வந்து ரொம்ப டாக்குமெண்ட்ரி மாதிரி ரொம்ப ஸ்லோவா போனதுனால ஐ ஸ்டாப் ரீடிங் தட் உடையார். பட் இருக்கு, படிக்கணும்னு நான் வாங்கி வச்சேன் நான். ஸோ ஓகே பாரதி, நான் இது படித்ததுக்கப்புறம் இது நான் தான் சொன்னேன் 10th படிச்சேன். அதுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் விக்கிபீடியா. ஓகே, என்னோட இப்போ படிக்கிறதுன்னு வச்சுக்கோயா, ரொம்ப 12th அந்த டைமில் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது வந்து நான் வந்து ஒரு 50 விக்கிபீடியா இது ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதனால் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி படிக்கிறது ஜாலியாக போய். ஓகே, அதனால் லைனேஜ் என்ன, இவங்க எப்படி வந்தாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்த அரசர்கள் எப்படி இதாச்சு அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து பேஸ் பண்ணி நாவலோ செமி ஃபிக்ஷனோ இந்த ஃபிக்ஷனோ நான் படிக்கவே இல்லை. வென்ட் டு தட் ஹிஸ்ட்ரி படிக்கிற மோடுக்கு போயிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் தான் வந்து அதில் இந்த நாவல்லேருந்து எனக்கு வந்து இது பாய்காஸ்ட் பராந்தக சோழன். எனக்கு இன்னொரு இமேஜ் வந்து இந்த நாவல்லேருந்து நான் இமேஜின் பண்ண இமேஜ் வந்து எனக்கு மைண்டில் இருக்கிறது என்னன்னா, பராந்தக சோழனோட காலை தானே வெட்டிடுவாங்க. ஆமாம், பராந்தக சோழன் தான். யானை மேல் துஞ்சிய சோழன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் தானே நடக்கும். இட் வாஸ் அரௌண்ட் ஒரு 100 years பிஃபோர் திஸ் டைம். அதான் வந்து ஒரு பெரிய போர். இட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த இது. அப்போ வந்து சோழர்கள் இந்த அளவுக்கு வரல. இப்போ வந்து பல்லவாஸ் கொஞ்சம் ஹையர் இதில் இருப்பாங்க. ஈவன் பாண்டியன் சேரன் எல்லாருமே அந்த போர் தான் வந்து கைண்ட் ஆஃப் டிஃபைனிங் போர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பராந்தக சோழரோட காலக்கட் 100 years இல்லை, மேபி 50 years பேக். அவரை தோல் மேலே தூக்கிட்டு பெரிய பழுவேட்டையர் தான் வந்து திருப்பி சார்ஜ் பண்ணி போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த இமேஜ் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ இவங்க வர்றதுக்கு எப்படி இப்போ அந்த நான் சொன்னேன்ல, நான் படம் எடுத்தேன்னா அந்த சீக்வன்ஸ்லாம் வச்சிருப்பேன். போருன்னு சொன்னா எனக்கு அந்த சீக்வன்ஸ் தான் ஆகும். அவங்க எப்படி வந்து அது இது பண்ணாங்க. ஏன்னா ஐ திங்க் ஒரு ஃபுல் எபிசோடே வந்து இதுக்காக இந்த மாதிரி பேக் ஒன்று சொல்லணுன்றதுக்காக ஒரு ஃபுல் எபிசோடே இருக்கும்.
அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால நான் இந்த ஹிஸ்ட்ரி தான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா பழைய சோழர் அப்படின்றத இந்த 2000 இயர்ஸ் முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் யார் வந்தா, அப்புறம் 300 AD to 600 AD வந்து ஹிஸ்ட்ரியே நமக்கு தெரியாது. அது வந்து இந்த அவங்க பேர் என்ன, ஆரோக்கியஸா இல்லை ஏதோ ஒரு எம்பையர், அவங்க வந்து ரிட்டன் ஹிஸ்ட்ரியோ எதுவுமே வைக்கல. அதுக்கப்புறம் பல்லவர்ஸ் வந்தாங்க. பல்லவர்ஸ் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சிற்பம் மானுமெண்ட்ஸ் அவங்ககிட்டேருந்து வந்து சோழர்கள்ட்டேருந்து பாண்டியாஸ் மூவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு நாட் ஃபிக்ஷன், ஏன்னா இந்த நாவல்ஸும் படிக்காது. ஓகே. ஸோ நான் வந்து 2 புக் ஆக்சுவலாக 2 சீரீஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காவிரி மைந்தன்னு சொல்லிட்டு ஒரு புக், ஒரு நாவல். அது 2 பார்ட்ஸ். காவிரி அனுஷா அவங்க பேர், ஃபுல்லாக எனக்கு தெரியல, பட் புக்கு பேர் வந்து காவிரி, அனுஷா வெங்கடேஷ், கரெக்ட். ஸோ காவிரி மைந்தன்னு சொல்லிட்டு, இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஆதித்த கரிகாலன் கொலை ஆனதுக்கப்புறம் கந்தமாறனும் அவங்களுடைய ஃபேமிலி வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த புக்கு ஃபுல்லாகவே வந்து கந்தமாறன் தான் வந்து ஒரு ப்ரைமரியான ஹீரோவாக இருப்பார். கந்தமாறன் தான் ப்ரைமாக இருப்பார். பட் அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்தியத்தேவனும் இருப்பார், அருள்மொழிவர்மனும் இருப்பார். அவங்களுடைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து கந்தமாறனை சுற்றி அவருக்கு ஒரு கம்ப்ளீட் ஆர்க் மாதிரி கொடுத்து ஒரு ப்ராப்பர் எண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு புக் வந்து நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இட்ஸ் ஸ்டில் அ சீரீஸ். ஒரு 7-8 புக்ஸ் வந்துருச்சு இதோட. இட்ஸ் வெரி குட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ் இது. புக் ஸ்டார்ட்ஸ் வித் ராஜகேசரி அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டன் பை கோகுல் சேஷாத்ரி. அவரை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டேன். இந்த புக் சீரீஸ் பற்றி ஒரு வீடியோவே போட்டேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கிறப்போ ராஜராஜ சோழன் வந்து கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி ஆதித்த கரிகாலனுடைய கொலை வந்து யார் பண்ணாங்க அப்படின்ற ஆக்சுவல் ட்ரூ ஹிஸ்ட்ரியை டச்சப் பண்ணி யார் பண்ணாங்க, அதோட எப்படி இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போய் எங்கெங்கேயோ போய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களும் உள்ள இருப்பாங்க. சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜகேசரி, சேரர் கோட்டை 1 and 2, அப்புறம் வந்து உதயபானு, கார்மேகம், பனித்திரை, தீம்பூனல், வாரகடல். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4, 3, 7 ஆமாம் 7 புக்ஸ் இருக்குது. ஸோ 8வது புக் வந்து ஆதர் எழுதியிருக்காரு. வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஃப் யூ கெட் அ டைம், இஃப் யூ கெட் அ சான்ஸ், டூ கிவ் இட் அ ரீட். இல்லை இஃப் யூ ஆர் இன் டு ஆடியோ புக்ஸ், இட் இஸ் இன் ஸ்டோரி டெல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ் இது ஆக்சுவலாக. லிட்டரலாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவர் வந்து இந்த ஆக்சுவலாக நடந்த விஷயங்களே வந்து இந்த ராஜராஜ சோழன் வந்து காந்தலூர் சாலை போர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து காந்தலூர் சாலை போருடைய பேக் ஸ்டோரி வந்து சேரர் கோட்டை 1 and 2 வந்து கவர் பண்ணி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ கேன் செக் இட் அவுட். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பாரதி அண்ட் கிரான்பெரி? நான் ஒட்ட ஒரு கேள்வி இருக்கேன். டு யூ ஸ்டில் விஷ் டு சி சம் சார்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, சினிமாவோ இல்லைன்னா சீரீஸாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா இந்த இவ்வளோ நாவலை? I mean, if some should we will see it, of course you will see it, but are you expecting it? எக்ஸ்பெக்டிங்கான்னு கேட்டேன்னா ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் இட். ஏன்னா இவங்க எடுக்க மாட்டாங்க. pretty sure about it. கரெக்டாக. பட் இஃப் ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், ஐம் definitely want this to be a web series, a proper web series மாதிரி வந்துட்டு I want this to be. Again, they can go up to 5 seasons மாதிரி. ரொம்ப நீட்டி முழக்கி எதுவுமே வேணாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில இடங்களில் வந்து அவங்க கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணலாம். அந்த நிறைய ஃப்ளாஸாக இருக்கிற இடங்கள்லாம் வந்துட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் தே கேன் அப்சல்யூட்லி டூ. எனக்கு கேட்டால் இஃப் வெப் சீரிஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அது தாராளமாக பண்ணுங்க. ரொம்ப வந்து நீட்டி முளைக்காதீங்க. ஒரு 5 சீசனோட நீ படிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எம்எஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ் எடுக்கலாம்னா எப்படி? இதை வந்து சீரீஸ் எடுக்கலாம், இது வந்து ஒரு விஷுவல் ஆர்ட் ஃபார்மில் எடுக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? இல்ல நானும் ஐ வுட் டேக் இட் அஸ் அ சீரீஸ் இட் செல்ஃப், லைக் நாட் கம்பேரிங் இட் வித் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பட் அந்த லேஅவுட்ல பர் புக் as a season and per chapter as one episode அப்படிங்கிற மாதிரி எடுப்பேன். ஒன் திங் ஐ வுட் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் வுட் பி த காஸ்ட், பிகாஸ் எனக்கு பொன்னியின் செல்வனோட காஸ்ட் சுத்தமாக பிடிக்கல. இப்போ உடனே சீரீஸ் அப்படியே யாராச்சும் எடுத்தாலும் உடனே எடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி இந்த காஸ்ட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட் கேரக்டர்ஸ் தே குட் ஹவ் பிக்ட் சம்ஒன் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட். அது பண்ணிருக்கலாம். அண்ட் another thing I would concentrate would be clothing, lifestyle, jewelry, artwork, palace ஆகட்டும் இல்லை ஜியாகிரஃபி ஆகட்டும். அது ஒன்லியே நான் அப்போவே சொல்லியிருந்தேன்,
Mani Ratnam is known for his artwork, right? அதுவே இந்த படத்துல உருப்படியா இல்ல. எதை வச்சுதான் முட்டு கொடுக்கறது இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரிதான் அப்படிதான் இருந்துச்சு. நாளா ஆர்ட் ஒர்க் கூட நல்லா இல்லைன்னா he's known for it, be it Ravanan or any of his films. Ravanan, all they were, it was amazing, it was very grand. அது எதுவுமே இந்த படத்துல it lacked in this film, which was pretty covered in PS2. அது நான் PS2ல ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. I think these are the places I would correct. And I think one more thing I would do is, I feel like this is not Mani Ratnam's forte, taking a epic film or doing something like this is not his forte. So if I were to take a series or, turn this into a visual adaptation, நான் இது என்னென்ன டைரக்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நல்லா இருக்குமோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி அப்படி ஏதாச்சும் பண்ணுவேன். மொத்தமா நானே பண்ண மாட்டேன். யாருக்கு இது நல்லா வருமோ அவங்களோட சேர்த்து கொலாபரேட் பண்ணி அப்படியே தான் பண்ணேன். ஓகே, நைஸ். ஓகே, எங்களுக்கு கேட்ட பாரதி, நீ உனக்கு வந்து அதே கேள்வி. நான் தான் சொல்லல, இது என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம். அது ஓகே, எனக்கு வந்து ஒரு 500 கோடி பணம் இருந்ததுன்னா வந்து ஐ வில் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் ஹியர். ஐ வில் ஸ்டார்ட் வித் அஃப்கோர்ஸ் ஒரு சீரீஸாக தான் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து லாட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி வந்து 3-part சீரீஸ் ஆகிடும். ஐ மீன் 3-part மூவியாக கேன் பி அ 3-part மூவி. இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நான் எனக்கு சில நான் தான் எனக்கு என் மைண்டில் இருக்கிற இமேஜஸ்லாம் என்னென்னா நாவலில் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் இட் வில் ஸ்டார்ட் வித் கொள்ளிடம் சீனில் வந்து ஆரம்பிக்கும். ஓகே, பழைய போர் 50 years முன்னாடி அந்த போர் சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எண்டிங்கில் வந்து கண்டிப்பாக மணிமேகலைக்கு அப்புறம் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா, த மெயின் பாயிண்ட் ஆஃப் த நாவல் வந்து யார் கிங் ஆகிறது வந்து மதுராத சோழர்கள் தான். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு கான்குவெஸ்ட் மோர் லேண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் இமேஜின் பண்ண பாயிண்ட் என்னன்னா வந்து எப்படி படத்தை முடிப்பா அப்படின்றது என்னன்னா வந்து போருக்கு போயிட்டு இருக்காங்க அருள்மொழிவர்மன் கப்பலில். திடீர்னு ஒரு பேச்சு நடக்குது, வந்தியத்தேவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ வில் பி ஆல்ரெடி இன் எனிமீஸ் பிளேஸ். அங்கே போயிட்டு அவன் ஸ்பைட் பண்ணிட்டு அடுத்த கான்குவெஸ்ட் ரெடியாக இருப்பா அப்படின்ற மாதிரி முடிப்பேன் அப்படின்றவர்களாம் யோசிச்சு வச்சிருந்தாரு. இட் கேன் பி a series or maybe a minimum 3-part மூவி அப்படின்ற மாதிரி கூட இருப்பான். அண்ட் அஃப்கோர்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் கரெக்ட் ஏஜ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா 25-26 எனக்கு இந்த காஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சு பிகாஸ் தேவர் குட் ஆக்டர்ஸ். பட் அது ஒரு கிரேட் எடுத்துட்டாலும் பட் பர்சனலி நான் வந்து காஸ்ட் பண்ணேன்னா வந்து ஏஜ் கரெக்டான காஸ்ட்டை தான். 25-26 தான் வந்து வந்தியத்தேவன் அண்ட் ஆதித்த கரிகாலன் இருப்பாங்க. மேபி 22-23 வந்து பொன்னியின் செல்வன், குந்தை மேபி பிட்வீன் தம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி காஸ்ட்டை வந்து எடுத்திருப்பேன். சுந்தரனா நிஜமாலுமே சுந்தரனா காமிச்சிருப்பேன், நாட் பிரகாஷ் ராஜ். நத்திங் அகெயின்ஸ்ட் ஹிம், பட் ஹி இஸ் நாட் விக்ரம் would be a perfect சுந்தர சோழன். சுந்தர சோழன் பேர் வச்சதே வந்து காரணம் என்னன்னா he is very handsome அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பூங்குழலி வந்து ஐ திங்க் அதுக்கு வைக்கிற காஸ்டிங் டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன். ஐ வில் ஸ்பெண்ட் மோர் டைம். பூங்குழலி யாரை காஸ்ட் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பேன். மோர் டைம் வில் பி ஆல்சோ கிவன் டு தட் கேரக்டர் இந்த ஸ்க்ரீன் டைம் நான் சொல்கிறேன். ஓகே தட்ஸ் ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கிரான்பெரி அண்ட் பாரதி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருந்த ஆதங்கம், சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து கொட்டினதுக்கு அபவுட் பொன்னியின் செல்வன் 2. அண்ட் ஐ கெஸ் லிசனர்ஸும் வந்துட்டு வில் என்ஜாய். ஏன்னா அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி வெரி 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 லேட் டிஸ்கஷன் தான். இன்னும் 2 weeks அப்புறம் தான் ஐம் கோயிங் டு ரிலீஸ் இட். ஸோ பை த டைம் ஐம் கெஸ்ஸிங் எல்லாருமே அந்த படத்தை பார்த்து முடிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் 2 தடவை படத்தை பார்த்துருப்பாங்க பிடிச்சவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் 2 பேருமே வந்ததுக்கு. அண்ட் ஐம் கிளாட் that I hosted you both on my podcast. Thank you so much. Thank you for having me. Thank you. Thanks. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் எப்பயும் கொடுத்துட்டு வர ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க.
சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை உங்களுக்கு பிடித்தமான எந்த பாட்காஸ்ட் செயலிகளையும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது, இல்லை சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் வந்துட்டு உங்களுடைய ரேட்டிங்கை கொடுங்க. அது இன்னும் நிறைய பேரை போய் சென்றடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் வேறொரு எபிசோடில் வேறொரு திரைப்படத்தோட ஒரு புது கெஸ்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி.